வணக்கம். நரேந்திர மோடி இதற்கு மேல் அமெரிக்காவின் புதிய பிரசிடென்ட்டாக பதவியேற்றிருக்கிறார். வேடிக்கையாக இருக்கிறதா? ஆமாம், அப்படித்தான் இந்த கொண்டாட்டத்தை பிஜேபியினர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அமெரிக்காவின் புதிய பிரசிடென்ட் நரேந்திர மோடி. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? இரவோடு இரவாக நரேந்திர மோடி இந்த நாட்டை எழுதி கொடுத்து விட்டார். அதாவது விற்பனையில் கையெழுத்தை போட்டிருக்கிறார் நரேந்திர மோடி. டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடிக்கு இடையே நடந்த ஒரு ஃபோன் கால், அந்த ஃபோன் காலுக்கு பின்பு ஒரு ட்ரேட் டீலில் நரேந்திர மோடி கையெழுத்து போட்டிருக்கிறார். இதற்கான அர்த்தம் என்ன? இந்த நாட்டின் 140 கோடி மக்கள், அதில் விவசாயிகளும் இருக்கிறார்கள், இந்த நாட்டின் எக்ஸ்போர்ட்டர்ஸ்களும் இருக்கிறார்கள், மேனுஃபேக்சரர்ஸ்களும் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவை அடமான வைக்கக்கூடிய ஒரு ட்ரேட் டீல், அதற்கான கொண்டாட்டம் தான் இது. ஒட்டுமொத்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நரேந்திர மோடியை டொனால்ட் ட்ரம்ப் பிளாக்மெயில் செய்து வருகிறார். அப்படி எந்த விஷயத்தில் நரேந்திர மோடி சிக்கியிருக்கிறார்? இந்த நாட்டு தன்மானத்தை, இந்த நாட்டையே அடமான வைக்கக்கூடிய நிலை எதற்காக வந்தது? ராகுல் காந்தியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், our prime minister is being compromised. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? உண்மையிலேயே நரேந்திர மோடி காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டாரா? அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். அடானி மீது இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த வழக்கை வைத்துதான் நரேந்திர மோடியை பிளாக்மெயில் செய்து வருகிறார்களா, அல்ல அதற்கும் மேலே வேறொரு சதி இருக்கிறதா? இந்த சதியை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒயிட் ஹவுஸின் பிரஸ் செசி குளோரென் கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். Well, I have the great honor and pleasure of seeing President Trump interact with leaders all around the world. When it comes to Prime Minister Modi, I know he particularly enjoys their relationship and has a deep respect for the Prime Minister and for his country of India. They had a great call. It was very productive yesterday, and they struck a deal in which India has agreed to stop purchasing Russian oil, to buy more American oil from the United States of America, and potentially from Venezuela too. As you know, the President and his national security team are now dictating the commerce of Venezuela and those oil sales, so this directly benefits the American people as well. And in addition, India has agreed to invest more in the United States because of President Trump's call to action on that phone call yesterday. Prime Minister Modi committed to $500 billion of purchases of U.S. energy, transportation, agricultural products, and the U.S. tariff on India will now be at 18%, but American exports to India will face a tariff of 0%. So this is a great deal and a huge win for American workers, businesses, and consumers alike. இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா தெளிவாக அமெரிக்காவின் ஒயிட் ஹவுஸ் வெளியிட்ட இந்த ரிப்போர்ட், டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நரேந்திர மோடிக்கு இடையே நடந்த இந்த புதிய ட்ரேட் டீலில் 18% டாரிஃப் ஆன் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இன் யூஎஸ். இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போகக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே 18% இந்தியா டாக்ஸ் செலுத்தும் அமெரிக்காவிற்கு. அதே நேரத்தில் 0% டாரிஃப் ஆன் யூஎஸ் ப்ராடக்ட் இன் இந்தியா. 0% ப்ராடக்ட், அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே 0%, எந்த விதமான வரியும் அமெரிக்கா செலுத்தாது. இந்தியா will buy $500 billion worth product from US. இந்தியா $500 billion வர்த்கான அந்த ப்ராடக்ட்ஸ்களை வாங்குமா. இந்தியா will not buy any oil from Russia anymore. அதாவது இந்தியாவுடைய முடிவுகளை இன்னைக்கு அமெரிக்கா எடுத்துக்கொண்டிருக்கிறது. அனைத்தையும் நீங்கள் பாருங்கள். 18% டாரிஃப். இதுக்கு முன்பு எவ்வளோ? இந்தியா வெறும் 3%, 2-3% தான் இந்த டாரிஃபை செலுத்தி வந்தது. திடீர் என்று ரஷ்யாவிலிருந்து நீங்கள் கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது என்கிற பெயரில் 25% டாரிஃப் போட்டார் டொனால்ட் ட்ரம்ப். அதற்கு பின் மறுபடியும் ஒரு டாரிஃப், மொத்தம் 50% டாரிஃபை
2025ஆம் ஆண்டிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது வரிகளை செலுத்தி வந்தார். குஜராத்தில் இருக்கக்கூடிய வைர மார்க்கெட், வைர பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாகவே படுத்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் மார்க்கெட் திருப்பூர் கம்ப்ளீட்டாகவே படுத்தது. இந்த 2 ட்ரேட்ஸ்களை காப்பாற்றுவதற்காக இந்த டீல் நடந்ததா அல்ல இதற்கும் மேலே சதி இருக்கிறதா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 18% எதை இவர்கள் கொண்டாடுகிறார்களோ டெக்னிக்கலாக அது வெறும் 3% தான் இருந்தது. 0% டேரிஃப் என்று இதை எடுத்து காட்டுகிறார்களோ இதற்கு முன்பு இந்தியா 70% 80% வரை அமெரிக்கா குட்ஸ்கள் மீது டேரிஃபை போட்டு வந்தது. 500 பில்லியன் ப்ராடக்ட்ஸ்களை இந்தியா வாங்கும் என்று கூறுகிறார்கள் இல்லையா? இந்த தருணத்தில் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் வெறும் $47 பில்லியன் மட்டும்தான். 10 மடங்கு அதிகமாக இதற்கு மேல் இந்தியா பொருட்களை வாங்குமாம் அமெரிக்காவிடமிருந்து. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற டீட்டெயில்டான ரிப்போர்ட் உண்மைகள் மக்களிடம் போய் சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம் உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்வதற்காக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கம் எதில் வேணாலும் டவுன்லோட் செய்து நீங்கள் பகிரலாம். எங்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது. 3வது, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமானவர்களுடன் எடுத்துச் சொல்லுங்கள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு அர்த்தம் புரியவில்லை இல்லையா? இந்த ட்ரேட் டீலில் மிக முக்கியமாக விவசாயத்தையும் அடமான வைத்து விட்டார். இதற்கு மேல் அங்கிருந்து ஆப்பிள் பழத்திலிருந்து, தானியங்கள்லிருந்து அனைத்து பொருட்களுமே அமெரிக்காவிலிருந்து மலிவான விலைக்கு இந்திய மார்க்கெட்டில் வரும், இந்திய சந்தைகளில் வரும். அதனால் யாருக்கு நஷ்டம்? இந்திய விவசாயிகள் அழிந்து போவார்கள், எக்ஸ்போர்ட் அழிந்து போகும், வேலைவாய்ப்பு அழிந்து போகும். காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% மக்கள் இன்னைக்கும் விவசாயத்தை நம்பியே இருக்கிறார்கள். அந்த விவசாயம் அழிந்து போகும்போது இந்த ட்ரேடிற்கான அர்த்தம் என்ன? அமெரிக்காவின் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதிலிருந்து லாபம் கிடைக்கும். அப்போ இந்திய விவசாயிகளுக்கு And the U.S. tariff on India will now be at 18%, but American exports to India will face a tariff of 0%. So this is a great deal and a huge win for American workers, businesses, and consumers alike. இப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த நாட்டிற்கான ஜனாதிபதியாக நரேந்திர மோடி பதவியேற்றிருக்கிறார்? இந்தியாவிற்காகவா? அப்போ இந்திய மக்களுக்காக தானே ஒரு பிரைம் மினிஸ்டர் சிந்திக்க வேண்டும். அமெரிக்க மக்களுக்காக, அமெரிக்கர்களுக்காக லாபத்தை எடுத்து கொடுத்த இந்த மகாராஜா, இவரை எப்படி நீங்கள் புகழ்ந்து வருகிறீர்கள், எப்படி நீங்கள் பாராட்டி வருகிறீர்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். February 3 டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூ சோஷியல் என்கிற சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டை போடுகிறார். இந்தியாவில் இரவு நேரம், அங்கே அதிகாலை. It was honored to speak with Prime Minister Modi of India this morning. இன்னைக்கு கார்த்தால நரேந்திர மோடியுடன் பேசியதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். He is one of the greatest friend. இப்போ friend. He is one of the greatest friend, powerful and respectful leader in his country. இந்தியாவில் ரொம்பவே பவர்ஃபுல்லான, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு தலைவர் தான் நரேந்திர மோடி. We spoke about many things including trade,
எண்டிங் த வார் வித் ரஷ்யா அண்ட் யுக்ரைன். பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். ரஷ்யா யுக்ரைனுக்கு நடுவே நடக்கக்கூடிய போரையும் பற்றி நாங்கள் பேசினோம். அண்ட் ஹி அக்ரீட் டு ஸ்டாப் பையிங் ரஷ்யன் ஆயில். இந்தியா ஹேட் அக்ரீட் டு ஸ்டாப் பையிங் ரஷ்யன் ஆயில். ரஷ்யாவிடமிருந்து இதற்கு மேல் நாம் கச்சா எண்ணெயை வாங்க மாட்டோமா? அந்த டீலில் என்னெல்லாம் லாபம் இருந்தது நமக்கு? 40% மார்க்கெட்லேருந்து 40% டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ரஷ்யா நமக்கு கச்சா எண்ணெயை கொடுத்து வந்தார்கள். இந்தியா அந்த ட்ரேடை, அந்த கச்சா எண்ணெயை வாங்கி 13 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்து வந்தது. மலேசியா உட்பட இந்தியா தான் அந்த கச்சா எண்ணெயை கொடுத்து வந்தது. அதனால் எத்தனை பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் இந்தியாவிற்கு கிடைத்தது. ரெண்டாவது, இந்திய ரூபாயில் அந்த ட்ரேட் நடந்தது, டாலருக்கான தேவை கிடையாது. மூன்றாவது, ரஷ்யா இந்தியாவுடைய பர்மனன்ட் பார்ட்னராக இருந்தது. எப்பெல்லாம் உலக நாடுகளுக்கு நடுவே இந்தியா சிக்கியதோ ஒவ்வொரு முறையும் ரஷ்யா இந்தியாவுடன் நின்றது. இதற்கு முன்பு இதே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் நீங்கள் எந்த விதமான ட்ரேடும் செய்யக்கூடாது என்று மிரட்டிய போது அந்த ட்ரேடையும் நாம் விட்டுவிட்டும். ஈரானிடமிருந்தும் நாம் கச்சா எண்ணெயை வாங்குவதில்லை. ஜவார் போர்ட் என்று 35,000 கோடி ரூபாய் செலவில் இந்தியா தன்னுடைய மிகப்பெரிய போர்ட்டை டெவலப் செய்து வந்தது ஈரானில். அந்த போர்ட் வந்திருந்தால் கம்ப்ளீட்டாக மிடில் ஈஸ்டில் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய மூவ் நடந்திருக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி நடந்திருக்கும். அந்த போர்ட்லேருந்து பேக் அவுட் அடித்தது இந்தியா, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்ததற்கு பின்பு கூட. காரணம் டொனால்ட் ட்ரம்ப். அப்போ எந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியை காம்ப்ரமைஸ் செய்கிறார், எந்த இடத்துல நரேந்திர மோடியை மிரட்டி வருகிறார், அப்படி எந்த ஃபைல் நரேந்திர மோடியுடைய எந்த ரகசியம் டொனால்ட் ட்ரம்ப் கையில் போய் சிக்கிவிட்டது? இந்த அளவில் மண்டி போட்டு குனிந்து இந்த நாட்டு மக்களை அடமானம் வைக்கக்கூடிய அந்த நிலையில் எப்படி இந்தியா வந்தது என்கிற இந்த விஷயத்தை இன்னைக்கு நாம் ஆழமாக பார்க்கவும் வேண்டும், சிந்திக்கவும் வேண்டும். இதே ட்ரூத் சோஷியல் என்கிற இணையதளத்தில் மேலே என்ன எழுதுகிறார் அதையும் நீங்கள் கேளுங்கள். திஸ் வில் ஹெல்ப் எண்ட் த வார் இன் யுக்ரைன். யுக்ரைனில் போர் நிறுத்துவதற்காக இது பயன்படுமா? இது மட்டுமல்ல, out of friendship and respect for Prime Minister Narendra Modi, as per his request, effective immediately, we agreed to trade deal between USA and India. நரேந்திர மோடி ரெக்வெஸ்ட் எடுத்து வைத்தாராம். நரேந்திர மோடியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்தியா அமெரிக்காவுக்கு நடுவே இந்த ட்ரேட் டீலில் நாங்கள் கையெழுத்து போடுகிறோம். என்ன இந்த ட்ரேட் டீல், அதை பற்றியும் எழுதியிருக்கிறார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் will charge a reduced reciprocal tariff lowering from 25% to 18%. ஏற்கனவே 3% தான் இருந்தது. 3% 25%, அப்புறம் 50% ஆக உயர்த்தி இப்போ அதை 18% ஆக கொண்டு வருவதை அவர் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, they will likewise move forward to reduce their tariff non-tariff barriers against United States to 0. 80% டேரிஃபை நாம் வாங்கி கொண்டிருந்தோம், இப்போது 0% டேரிஃபை நாம் வாங்குவோம் என்று கூறியிருக்கிறார். இதை தாண்டி 10 மடங்கு அதிகம். இந்த இடத்துல யூஎஸ்இடமிருந்து நாம் என்னெல்லாம் வாங்க போகிறோம்? எனர்ஜி, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், கோல் அண்ட் மெனி அதர் ப்ராடக்ட்ஸ். அதாவது இந்தியாவில் இதற்கு மேல் அனைத்து அமெரிக்க பொருட்களுமே இந்திய சந்தைகளில் வரப்போகிறது. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங், இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டிங், இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர், விவசாயம் அனைத்தையுமே அழித்து அமெரிக்கா சந்தையில் அமெரிக்க விவசாயிகளுக்கு, அமெரிக்க மேனுஃபேக்சரர்களுக்கு, அமெரிக்க கார்ப்பரேட்டுடைய கஜானாக்களை நிரப்புவதற்காக நரேந்திர மோடி 140 கோடி மக்களை அடமான வைத்த அந்த கொண்டாட்டத்தை தான் தொடக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள். ராகுல் காந்தி, our prime minister is compromised. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பாருங்கள். நரேந்திர மோடி இல்லை, நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவது தடுத்தெல்லாம் நிறுத்த மாட்டோம், தே ஆர் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், தே ஆர் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ் என்றெல்லாம் கூறவில்லை. இல்லை, விவசாயிகளுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது என்றும் கூறவில்லை.
இந்த டீலில், இந்த ட்ரேட் டீலில் எந்த விதமான சாதனை நீங்கள் படைத்தீர்கள் அதையும் நீங்கள் கூறவில்லை. அப்படி இந்த நாட்டு மக்களுக்கு அந்த அளவு லாபத்தை கொடுக்க போகக்கூடிய இந்த ட்ரேடாக இருந்தால் எதற்காக நீங்கள் மறைக்கிறீர்கள்? நரேந்திர மோடிக்கு மாலையை போட்டு கையெல்லாம் தட்டி ஏதோ அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றபடி நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த ட்ரேடிற்கான அர்த்தம் என்ன? And our so-called the president of America, the new president of America, நரேந்திர மோடி, அப்படிதான் இதற்கு மேல் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்தியாவுடைய தலையெழுத்தை அமெரிக்கா எழுதுகிறது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். And there is no reaction, there is no action, there is no reply from our government. Then what is wrong in Rahul Gandhi's statement that our prime minister is being compromised? Yes, he's been compromised, he's been blackmailed. And I can show you the evidences. I'll tell you how. Our beloved prime minister, sir, he writes on tweet on x.com, wonderful to speak with my dear friend President Trump today. என்னுடைய இனிய நண்பருடன் இன்னைக்கு பேசியதில் மிகவும் பெருமைப்படுகிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். Delighted that made in India products will now have reduced tariff of 18%. இதற்கு மேல் முட்டாள்தனமான ஒரு செய்தியை நான் படித்ததே கிடையாது. 3% இருந்த ஒரு டாரிஃபை 18% உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை அவர் பெருமையாக எடுத்து காட்டுகிறார். இதற்கு மேல் இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் அமெரிக்காவிற்கு போகிறதா. பிக் தேங்க்ஸ் டு பிரசிடென்ட் ட்ரம்ப் on the behalf of 1.4 billion people of India for this wonderful announcement. எவ்வளவு பிரமாதமான அனௌன்ஸ்மெண்ட் என்று பாருங்கள். 140 கோடி மக்களை நான் அடமான வைத்து விட்டேன் என்று சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கொண்டு இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கூறியிருக்கிறார். When two large economy and the world's largest democracy work together, it benefits our people and unlocks immense opportunity for mutual beneficial cooperation. உலகத்தின் மிகப்பெரிய எக்கனாமிக் நாடு, 2 எக்கனாமிக் நாடுகள், அதெல்லாம் உலகத்தின் மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் நாடு. இங்கே எங்கே இருக்கு டெமோக்ரஸி? இஸ் திஸ் வாட் யூ கால் டெமோக்ரஸி as? எங்கே பார்த்தாலும் ஹிந்து முஸ்லீம், ஹிந்து முஸ்லீம் என்கிற கலவரம், ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றப் போகிறோம் என்கிற கலவரம், எங்கே திரும்பி பார்த்தாலும் பள்ளிக்கூடங்களை மூடச் சொல்லி உங்களுடைய நீங்கள் வளர்த்து வந்த அந்த குண்டர்கள் இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த நாட்டில் மைனாரிட்டிகளுக்கு வாழக்கூட இடம் கொடுக்காமல் அவர்களுடைய அதிகாரங்களை பறித்து வருகிறீர்கள். Then how can you say that India is world's largest democracy? Where is democracy here? If there is a democracy, then stop this nonsense. Ban RSS, ban Vishwa Hindu Parishad, ban Bajrang Dal, and stop calling Hindu Rashtra. India is a secular nation as far as today. Innai vara India is a secular nation, and that is what we believe in. We have the constitution which says we the people of India. இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான இம்பேக்ட் நமக்கு மேலே வரப்போகிறது அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய ரிஸ்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். இன்க்ரீஸ்ட் எனர்ஜி காஸ்ட், இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். இந்தியா மஸ்ட் ஸ்டாப் பையிங் டிஸ்கவுண்டட் ரஷ்யன் ஆயில் அண்ட் ஷிஃப்ட் டு US ஆர் வெனியூன்சுலா சப்ளைஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் செய்வதற்காக இந்த புதிய டீலை, அதாவது 40% டிஸ்கவுண்டில் கிடைக்கக்கூடிய ரஷ்யன் ஆயிலை விட்டு இப்போ 40% அதிகமான விலை கொடுத்து நாம் கச்சா எண்ணெயை வாங்க போகிறோம். இப்போவே 100 ரூபாய்க்கு இவங்க விற்றுட்ருக்காங்க. நாளைக்கு இந்த 40% உங்களுடைய தலைமையில் தான் 100 ரூபான்னு விற்றுட்ருக்க இந்த பெட்ரோல் டீசல் அமெரிக்காவிடமிருந்து நான் வாங்கும்போது 120, 130, 140 ரூபான்னு உயர்த்தி விடுவார்கள். வெனியூன்சுலாட்டிருந்து நீங்கள் இதற்கு மேல் கச்சா எண்ணெயை வாங்கி கொள்ளலாம். இல்லைன்னா யூஎஸ்டிருந்து தான் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இந்த டீல் ஓப்பன்ஸ் இந்தியன் மார்க்கெட் டு ஹெவிலி சப்சிடைஸ்ட் US அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதனால் வரக்கூடிய நஷ்டம் என்ன? வீட், கோதுமை, காட்டன், மேஸ்,
மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அனைத்துமே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வரப்போகிறது. ரிஸ்க் யாருக்கு? இந்தியன் ஃபார்மர்ஸ்களுக்கு, இந்தியன் விவசாயிகளுக்கு. இந்த புதிய டாரிஃப் 0% இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய குட்ஸ் அதை யாருமே வாங்க மாட்டார்கள். இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியன் MSME எல்லாமே படுத்து போகும். இது மட்டுமல்ல, இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னா US ஒரு சில விஷயங்களை தொடக்கூட விடவில்லை. உதாரணத்திற்கு அலுமினியம், ஐரன், ஸ்டீல் போன்ற விஷயங்களில் இன்றைக்கும் இந்தியா 50% டியூட்டியை செலுத்த வேண்டுமா? இதை தாண்டி ஆட்டோமொபைல் அதுலேயும் இந்தியா இன்றைக்கும் அதிக டாரிஃபை தான் செலுத்தி வரணுமாம். அப்போது எல்லா லாபமுமே அமெரிக்காவிற்கு கொடுத்து எந்த விதமான சாதனை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள்? எதற்காக இந்த போராட்டம்? இரண்டு நாட்களாக ராகுல் காந்தி பார்லிமெண்டில் பேசக்கூடாது என்று கூறி வருகிறார்கள், கூச்சல் போட்டு வருகிறார்கள். காரணம், ராகுல் காந்தி கையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? முன்னாள் ஆர்மி சீஃப் நரவானே அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். கல்வான் வேலியில் நடந்த ஒரு மிகப்பெரிய மோதல், அதில் எந்த விதமான தவறுகளை நரேந்திர மோடி செய்தார், ராஜ்நாத் சிங் செய்தார், இது போன்ற ஏராளமான விஷயங்கள் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த புத்தகம் பப்ளிஷே ஆகவில்லை என்று கூறினார்கள். இன்றைக்கி ராகுல் காந்தி, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன் பாருங்கள். ராகுல் காந்தி நேரடியாக அந்த புத்தகத்தை பார்லிமெண்ட்டிற்கு எடுத்து சொல்கிறார். ராகுல் காந்தி தன்னுடைய ட்வீட்டில் இந்த புத்தகத்தை ஷேரும் செய்திருக்கிறார். அவர் போட்ட ட்வீட்டை படிக்கிறேன், கேளுங்கள். आज अगर प्रधानमंत्री संसद में आते तो मैं उन्हें ये किताब भेंट कर देता. இன்னைக்கு நரேந்திர மோடி பார்லிமெண்ட்டுக்கே வரல. நேற்று ட்ரேட் டீலெல்லாம் சைன் போட்டு அப்படியே டயர்ட் ஆகிட்டாராம், அதனால் அவர் வரல. அப்படி வந்திருந்தால் இந்த புத்தகத்தை அவர் கையிலே கொடுத்திருப்பார். ये किताब किसी भी विपक्षी नेता की नहीं है. இந்த புத்தகம் எந்த எதிர்க்கட்சி தலைவரும் எழுதிய புத்தகம் கிடையாது, உங்களுடைய இராணுவ தளபதி எழுதிய புத்தகம். ये किताब किसी भी विदेशी लेखक की नहीं है. ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் இது வெளிநாட்டு சதி என்று கூறுகிறீர்கள் இல்லையா? ஸோ வெளிநாட்டுக்காரர் கூட இந்த புத்தகத்தை எழுதவில்லை. ये किताब देश के पूर्व सेना प्रमुख जनरल नारवाणे की है. இந்த புத்தகம் இந்த நாட்டு முன்னாள் இராணுவ தளபதியான जनरल नारवाणे எழுதிய புத்தகம். और हैरानी की बात है कि यह किताब कैबिनेट मंत्रियों के हिसाब से मौजूद ही नहीं है. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன? கேபினெட் மினிஸ்டர்களை பொறுத்தவரையில் இந்த புத்தகம் கிடையவே கிடையாது என்று அங்கே வாதாடி வந்தார்கள். இந்த இருக்க அந்த புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். திஸ் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு டாக் ஃபார் த லாஸ்ட் 2 days. ராகுல் காந்தி's this statement. Please watch. This book does not exist. Every youngster in India should see that this book exists. This is Mr. Naravane's book. नारावने जी की किताब है. इसमें उन्होंने पूरा अकाउंट लिखा है. उन्होंने आर्मी चीफ से कहा कि देखो भैया, आपको जो करना है करो, मेरी बस की नहीं है. और आर्मी चीफ ने साफ, नरवाने जी ने साफ लिखा है इसमें, आई फेल्ट रियली अलोन. मैं बिल्कुल अकेला था. आई वॉज अबेंडन्ड by the entire establishment. This is what they are scared of me saying. I don't think PM will have the guts to come to the Lok Sabha today, because if he comes, I'm going to give him this book. So if PM comes, I will go physically and hand him this book so he can read it, and उनको पता लग जाए कि उनकी सच्चाई क्या है, देश को पता लग जाए. Thank you. ராகுல் காந்தி பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எந்த அளவில் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி விங்கை வைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். லோக்சபாவில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பேசக்கூடாது. டொனால்ட் ட்ரம்பிடம் இரவோடு இரவாக எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் செய்யாமல் ஒரு ட்ரேட் டீலில் நீங்கள் கையெழுத்து போடுகிறீர்கள். இந்த நாட்டு விவசாயிகளுடைய எதிர்காலம் என்ன? இந்த நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன? இந்த ட்ரேட் டீல் நடக்கும்போது எத்தனை நபர்கள் வேலைவாய்ப்பு இழக்கப் போகிறார்கள்? எந்த அளவில் பற்றாக்குறை இங்கே வரப்போகிறது? எந்த அளவில் விலைவாசி ஏறப்போகிறது? எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்காமல் இந்த நாட்டு அரசாங்கம்
ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்கிறதோ நரேந்திர மோடி இந்தியன் பிரைம் மினிஸ்டராக குஜராத் சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டராக ப்ரமோஷன் கிடைத்தது. இப்போது இந்தியன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து இப்போது அமெரிக்கன் ஜனாதிபதியாக ப்ரமோட் செய்ய போகிறார்களாம். அந்த அளவில் இந்த கொண்டாட்டம். But actual fact is not this. Actual fact is Narendra Modi is trying to safeguard himself. Narendra Modi is trying to save his own collar. எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் கையில் சிக்கிவிட்டார் என்று நான் ஒரு கேள்வி கேட்டேன். எதற்காக பிளாக்மெயில் செய்யப்படுகிறார்? அதற்கான காரணம் இவருடைய மிக நெருக்கமான நண்பர் அடானி. அடானி வருடம் 2000 நரேந்திர மோடிக்கு ஃபண்டிங் கொடுத்து வருகிறார். நரேந்திர மோடியின் பிஜேபியின் ஃபைனான்சியல் ஈக்குவேஷன் தான் இந்த மிரட்டலுக்கான காரணம். அடானி பணத்தை சும்மா கொடுத்தாரா? கிடையாது. That was his investment. Adani invested on Narendra Modi when he was Gujarat's chief minister until 2014, until he became the prime minister of this country. 2013 ஆண்டிலிருந்து மிகப்பெரிய அளவில் நரேந்திர மோடி அவருடைய எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பணத்தை செலவழித்த நபர் அடானி. தன்னுடைய விமானத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து அனைத்துமே எதற்காக ஒரு கார்ப்பரேட் இந்த அளவில் உதவி இருக்க வேண்டும்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாபம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையும் இருக்கு. நரேந்திர மோடி ஒரு காலகட்டத்தில் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சைனாவின் மொழியான மாண்ட்ரியனை குஜராத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இன்ட்ரோடியூஸ் செய்ய பார்த்தார். சைனா கனெக்ஷன். எதற்காக இந்த புத்தகத்தை பற்றி, ராகுல் காந்தி எடுத்துக்காட்டக்கூடிய புத்தகத்தை பற்றி நரேந்திர மோடி அல்ல அந்த கூட்டம் யாருக்குமே தெரியக்கூடாது என்று கதறுகிறார்கள்? காரணம், நரேந்திர மோடிக்கும் சைனாவிற்கும் இருக்கக்கூடிய, அடானிக்கும் சைனாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் வெளிவந்துவிடும். நரேந்திர மோடியோட பொட்டு உடைந்துவிடும். ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவை போட்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நான் கூறுகிறேன். 2013-14 ஆண்டு அடானி நரேந்திர மோடி மீது செலவழித்த பணம் எல்லாமே சைனா அடானிக்கு கொடுத்த பணம். ஷெல் கம்பெனி வழியாக, போலி கம்பெனிகள் வழியாக அவர்கள் அடானிக்கு கொடுத்த பணம். அதற்கு பின்னாடி கூடிய லாபத்தை இதற்கு மேல் கேளுங்கள். 2014 ஆண்டு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக பதவியேற்கிறார் with the help of Adani and his investment and his money. அடானிக்கு பணம் கொடுத்தது சைனீஸ் கம்பெனிஸ். சைனா ஒரு இனிஷியேட்டிவை தொடங்குகிறார்கள். அதே 2014 ஆண்டு பெல்ட் டு ரோடு. பெல்ட் டு ரோடு என்கிற இந்த ப்ராஜெக்ட், சைனா தன்னுடைய பணத்தை வெவ்வேறு நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் அவர்கள் பணத்தை செலவழிப்பார்கள். இன்றைக்கி அடானியோடைய வளர்ச்சியை பாருங்கள், அடானியோடைய செக்டர்ஸ்களை பாருங்கள். டிஃபென்ஸில் அடானி இருக்கிறார். டேட்டா அடானி கையில் இருக்குது. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க், ஆதார் கார்டு, அனைத்து டேட்டாவுமே அடானியோடைய கையில் இன்னைக்கு இருக்குது. அடானி டேட்டாக்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறாராம். ரெண்டாவது, அடானி ரோட் ப்ராஜெக்ட், அடானி அக்ரிகல்ச்சரில், அடானி கோலில், அடானி மின்சாரத்தில், எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருந்தாலும் அனைத்துமே அடானி கையில். இப்போது நியூக்ளியர்லேயும் அடானி உள்ள புகர தொடங்கிவிட்டார். ரோட் டு பெல்ட் ப்ராஜெக்ட், சைனாவுடைய நோக்கம் என்ன? ஒரு நாட்டில் பணத்தை செலவழிக்கலாம், அந்த பணத்தை இன்வெஸ்ட் செய்ததற்கு பின்பு அந்த நாட்டை தன் கையில் வசப்படுத்தலாம், நாங்கள் இல்லாமல் நீங்கள் இங்கவே முடியாது என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கலாம், அதற்கு மேல் அந்த நாட்டை எழுதி கொடுத்து வாங்குவதோ அல்ல அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய லாபத்தை எல்லாம் எடுப்பதோ. இதுதான் ஈக்குவேஷன். இன்னைக்கு அடானி எங்கே கையெழுத்து போட சொல்கிறாரோ அந்த இடத்துல நரேந்திர மோடி கையெழுத்து போடுவதற்கான காரணம் இதுதான். எந்த ப்ராஜெக்ட் தேவை என்று கூறுகிறாரோ அப்படியே கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறார் நரேந்திர மோடி. அந்த ப்ராஜெக்ட் அடானி கையில் போகிறது. ஸ்ரீலங்கா வரை போனார், ஆஸ்திரேலியாவிற்கு போனார், கீனியாவிற்கு போனார். நரேந்திர மோடி was lobbying for Adani and this is what நரேந்திர மோடி is scared of. இந்த விவகாரத்தை பற்றின ஃபைல் டொனால்ட் ட்ரம்பில் இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. எப்ஸ்டீன் ஃபைல்
ஒரு சாதாரணமான விஷயம். பட் the actual file what Donald Trump has about all these equation, Adani, China and Narendra Modi's equation, and Donald Trump doesn't want Narendra Modi to step down. Neither China wants Narendra Modi to step down. இன்னும் 10 ஆண்டுகளாக இருந்தால் கூட நரேந்திர மோடி தான் பர்மனெண்ட் பிரைம் மினிஸ்டர், இதை எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த அளவில் இந்தியா மீது இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கிறது. ரெண்டாவது, ஒரு பக்கம் சைனா தன்னுடைய லாபத்தை உருவிக் கொண்டிருக்கும் போது அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த பார்க்கிறது. 2 நாடுகளுக்கு நடுவே நரேந்திர மோடி இந்த நாட்டை வியாபாரம் பேசி முடித்து விட்டார். இதுதான் உண்மை. And this is what the actual hydrogen bomb, which I think Rahul Gandhi missed it. And yes, our Prime Minister is compromised. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.